கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதத்தின் முதல் புதன்கிழமை ஆகிய இன்றைய தினம் இடைவிடா சகாய தாயினுடைய பரிந்துரை ஜெபத்தின் பலனாக கடவுளிடமிருந்து நிறைவான ஆசையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கு வந்திருக்கக்கூடிய அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த லவ்வர்ஸ் எல்லாம் பேசிக்குவாங்க. ஒருவேளை இந்த கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், நான் கட்டுன துணியோடு வந்துடுறேன், என்னை கண்கலங்காமல் நீ பார்த்துக்குவியா அப்படிங்கிற எண்ணத்தோடு ஓடி வர்றேன், வீட்டில் அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு வந்துடுறேன், எனக்கு சொத்து சுகம் எதுவுமே வேண்டாம், நீ மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது எதனுடைய வெளிப்பாடு? எதனுடைய வெளிப்பாடாக சொல்கிறாங்க? அன்பின் வெளிப்பாடு. கரெக்ட், 100க்கு 100 எல்லாத்துக்குமே. லவ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க 2 பேர்த்தில் ஒன்று சேர முடியாமல் போயிடுச்சு அப்படின்னாவோ, இல்லை அதில் ஒரு ஆள் தற்கொலை பண்ணிக்கிட்டாவோ, இன்னொருத்தரும் தற்கொலை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதோ, அல்லது சேர முடியாமல் போயிடுதே அப்படின்ட்டு தற்கொலை பண்ணிக்க நினைக்கிறதோ எதனுடைய வெளிப்பாடு? கோழைத்தனமா? அதுவும் ஒரு வகையில் அன்பின் வெளிப்பாடாக தானே நம்ம பார்க்குறோம். அவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது, அவை இல்லாமல் என்னால் வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சும்மா இந்த 2 நிகழ்வுகளையுமே வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இன்னொருவர் மீது கொண்டுள்ள அன்புக்காக நம்ம எதை வேண்டுமானாலும் செய்வோம். எனக்கு அவர் மட்டும் போதும், எனக்கு அவள் மட்டும் போதும், அவளுக்காக அவருக்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன், எதை வேண்டுமானாலும் துறப்பேன், ஏன் என்னுடைய உயிரை கூட கொடுப்பேன் அப்படிங்கிற வைராக்கியத்தில் இருக்கிறாங்க. உண்மைதானே? நம்மளும் பிறந்ததிலிருந்து கடவுளை அன்பு செய்கிறோம், கடவுளை அன்பு செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். கடவுளுக்காக என்ன செஞ்சுருக்கிறோம்? இப்போ 2 காதலர்கள் தங்கள் மீது கொண்ட அன்புக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறார்கள். நாமும் சொல்லிக் கொள்ளுகிறோம், ஆண்டவரை நான் அன்பு செய்கிறேன் அப்படின்னு. ஆண்டவருக்காக எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறோமா? ஆண்டவருக்காக உயிரை கொடுக்க நாம் தயாராக இருக்கிறோமா? எத்தனை பேர் ஆண்டவருக்காக உயிரை கொடுப்பீங்க? உண்மை அதுதான். உண்மையிலேயே இந்த தவக்காலத்தில் ஒரு சந்தோஷம் என்னன்னா, நம்ம எல்லாருமே உண்மை பேசுகிறோம். நம்ம வெளிப்படையாக நம்ம சொல்லிக்குவோம், ஆண்டவரே உமக்காக நான் என்ன வேணாலும் செய்கிறேன், எதை வேணாலும் கொடுப்பேன் அப்படின்ட்டு. ஆனால் மனசு நம்ம எதையும் கொடுக்க வருவதில்லை. ஆண்டவர் அதைத்தான் இன்றைய நாளிலே நம் எல்லோருக்குமே கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் அனைவருமே எப்படிப்பட்ட மனப்பான்மையோடு வாழ வேண்டும் என்றால், நான் குடிக்கக்கூடிய துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசித்து ஒரு தீர்க்கமான முடிவினை எடுங்கள். என்னுடைய சீடர்கள் என்று நீங்கள் சொல்லிக் கொள்ளுகிறீர்கள் என்றால், என்னுடைய அன்பு பிள்ளைகளாக நீங்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்றால், என்னுடைய வழியிலே நீங்களும் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்றால், நீங்களும் கிறிஸ்தவர்கள் என்கின்ற அந்த மாண்புக்கு உரிய மனிதர்களாக வாழ வேண்டும் என்றால், நான் குடிக்கக்கூடிய துன்ப கிண்ணத்தில் நீங்களும் குடிக்க வேண்டும். யாக்கோபுவினுடைய தாய் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கின்ற பொழுது, அவங்க தெரிஞ்சு சொன்னாங்களோ தெரியாமல் சொன்னாங்களோ சொல்லிட்டாங்க, ஆண்டவரே நீர் குடிக்கக்கூடிய துன்ப கிண்ணத்தில் நாங்களும் குடிப்போம் அப்படின்னு. அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டவருடைய துன்ப கிண்ணத்தில் நாம் பங்கெடுக்கிறோம் அல்லது ஆண்டவர் குடித்த துன்ப கிண்ணத்தை நாமும் குடிக்கிறோம் என்பதனுடைய வெளிப்பாடு 3 விதங்களிலே அடங்கி இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அதை நாம் சரியாக புரிந்து கொண்டு அதற்கேற்ப இந்த தவக்காலத்திலே நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற அழைப்பு தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. முதலாவது என்ன என்றால், அன்புக்குரியவர்களே, நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்களா என்று கேட்பது எதை ஆண்டவர் முன்குறித்து வைத்து கேட்கிறார் என்றால், நான் நடந்து வரக்கூடிய பாதை முட்களால் நிறைந்த பாதை, துன்பங்கள் நிறைந்த பாதை, மனிதர்கள் பல பேர் நடப்பதற்கு மனம் வருந்தக்கூடிய ஒரு பாதை, தடுமாறக்கூடிய ஒரு பாதை.
இது மனிதர்கள் பலர் விரும்பாத ஒரு பாதை. அந்த பாதையிலே நீ நடக்க தயாராக இருக்கிறாயா என்று கேட்கிறார். அது ஆண்டவர் நடந்து வந்த பாதையை கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்த்தோம் என்றால், அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்லுகின்ற இடமெல்லாம் நன்மையை மட்டும்தான் செய்தார். சந்திக்கின்ற மக்களுக்கெல்லாம் வாழ்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணிக்கிறார். ஏழைகளுக்கு நற்செய்தி சொல்ல வேண்டும், எளியவர்களை உயர்த்த வேண்டும், கைவிடப்பட்டவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும், பிணியாளர்களுக்கு சுகம் கொடுக்க வேண்டும், பேய் பிடித்தவர்களை அவர் இந்த சூழ்ச்சியிலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும், உங்களுக்கெல்லாம் ஆசி உண்டு என்கின்ற ஆண்டவருடைய ஆண்டினை அறிக்கையிட வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய இலக்காக இருக்கிறது. செல்லுகின்ற இடமெல்லாம் நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதே வேளையிலே இறந்து போயிருந்தாலும் கூட அவர்களை எல்லாம் உயிர்த்தெழ செய்கிறார். இப்படி நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட சன்மானம் கிடைக்கிறது என்றால், அவரை எதிர்க்கிறார்கள், அவரை பற்றி அவதூறு பரப்புகிறார்கள், அவரை பற்றி இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லுகிறார்கள். அவர் அதிசயங்கள் செய்கிறார் என்றால், பேய்களை ஓட்டுகிறார் என்றால், இவர் பேய்களின் தலைவனான பெயல்செபூலை வைத்துக் கொண்டுதான் இவர் பேய் ஓட்டுகிறார் என்று சொல்லுகிறார்கள். அதே வேளையிலே யாரை தேடி அவர் வந்தாரோ அவர்களே அவரை ஒதுக்கி விடுகிறார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை, அன்பு செய்யவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலும் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திற்காக வந்தேன், இந்த உலகத்திற்காக நல்ல காரியங்களை செய்கிறேன், இந்த உலக மக்களுக்காக என்னுடைய உயிரையே முழுமையாக அர்ப்பணிக்க வந்திருக்கிறேன். இந்த மக்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை, என்னை புறக்கணித்தாலும் பரவாயில்லை, என்னை அவமானப்படுத்தினாலும் பரவாயில்லை, எனக்கு சவுக்கடி கொடுத்தாலும் பரவாயில்லை, சிலுவை சாவை கொடுத்தாலும் பரவாயில்லை, நான் தொடர்ந்து நன்மையான காரியங்களை மட்டுமே செய்வேன் என்பதிலே உறுதியாக இருந்தார் நம் ஆண்டவர் இயேசு. அதனால்தான் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நன்மையை மட்டும் தான் செய்ய வேண்டும். நீ நன்மையை செய்கின்ற பொழுது இந்த உலகம் உன்னை எதிர்க்கும், உனக்கு துன்பங்களை கொடுக்கும், உன்னை அவமானப்படுத்தும், உன்னை பற்றி அவதூறு சொல்லும், உனக்கு உன்னுடைய முன்னேற்றத்திற்கு நிறைய இடையூறுகள் எல்லாவற்றையுமே கொடுத்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலும் நீ என்னுடைய பாதையிலே, நான் நடந்து வந்த பாதையிலே நீ நடந்து வர தயாராக இருக்கிறாயா என்று கேட்கிறார். உனக்கு நல்லது செய்ய நீ முயற்சி செய்கின்ற பொழுது இடையூறுகள் நிறைய வரும். நீ நல்லவனாக வாழுகின்ற பொழுது உனக்கு நிறைய துன்பங்களை கொடுப்பார்கள், அவமானப்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலும் நான் தொடர்ந்து நன்மையை மட்டும்தான் செய்வேன் என்கின்ற மன உறுதி உன்னிடம் இருக்கிறதா என்று யோசித்துப்பார் என்கின்ற அழைப்பினை ஆண்டவர் கொடுக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. நல்லது செய்யும்போது யாராவது நம்மளை கஷ்டப்படுத்தினா, நமக்கு துன்பங்களை கொடுத்தா நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம மனசு என்ன நினைக்கும்? இதை போய் எதுக்கு செஞ்சுக்கிட்டு பேசாமல் அமைதியாக இருந்துடலாம் அப்படின்னு நினைக்கும். அப்படி நினச்சிக்கிட்டே இருந்தோன்னா அது நல்ல வழி அல்ல, ஆண்டவர் காட்டுகின்ற வழியில் நாம் நடக்கவில்லை. இந்த வழியைத்தான் நாம் அனைவருமே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவருக்கு வராத துன்பம் இல்லை, ஆண்டவரை அவமானமாக பேசாத வாய் இல்லை. எல்லாருமே பல்வேறு வகையான துன்பங்களை கொடுத்தார்கள், அவமானப்படுத்தினார்கள். இருந்தாலும் அன்புக்குரியவர்களே, எளியோருக்கு நற்செய்தி சொல்வது, சிறைப்பட்டோருக்கு விடுதலை வாழ்வு கொடுப்பது, ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு கொடுப்பது, பிணியாளர்களுக்கு சுகம் கொடுப்பது, ஆண்டவருடைய அருள் தரும் ஆண்டினை முழக்கமிடுவது, இதுதான் என்னுடைய பாதை. இந்த பாதையில் தான் கடைசி சொட்டு இரத்தத்தை கொடுக்கின்ற வரை நான் இருப்பேன் என்பதிலே உறுதியாக இருந்தார். அதன்படி நடந்தார். அதன்படி நாமும் நடக்க வேண்டும் என்கின்ற அழைப்பினை நமக்கு கொடுக்கிறார். இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நிறைய தியாகங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். நான் குடிக்கக்கூடிய கிண்ணத்தில் உங்களால் குடிக்க முடியுமா என்கின்ற கேள்விக்கு ஆண்டவர் உள்ளர்த்தமாக என்ன நெறிமுறையை கற்றுக் கொடுக்கிறார் என்றால், நான் எப்படி தியாகம் செய்து வாழ்ந்தேனோ அதே போல நீயும் தியாகம் செய்து வாழ தயாராக இருக்கிறாயா? நான் எனக்காக இந்த மண்ணகத்திலே மனிதனாக பிறக்கவில்லை. நான் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக நான் சிலுவை சாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னுடைய பாவத்தை கழுவிக்கொள்வதற்காக இந்த சிலுவையை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னுடைய தோளிலே பாரமான சிலுவை வந்தது ஏதோ என்னுடைய குடும்பத்தை முன்னேற்றுவதற்காக நான் எடுத்த முயற்சி அல்ல. மாறாக இவ்வளவையும் நான் ஏற்றுக்கொண்டது எதற்காக என்றால், உலகத்தில் வாழக்கூடிய மக்களாகிய நீங்கள் அனைவருமே வாழ்வினை பெற வேண்டும்,
துன்பங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும், இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்பினையும் விடுதலையையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு தியாகங்களை நான் செய்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் ஒருபடி மேலே போய் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவர் என்ன நெறிமுறையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்றால், நான் பொது பணியை ஆரம்பித்த பொழுதே என்னுடைய திருத்தூதர்களுக்கும் என்னுடைய சீடர்களுக்கும் நான் தெள்ள தெளிவாக சொன்னேன். என்ன என்றால், மானிட மகன் எருசலேமுக்கு செல்ல வேண்டும், அங்கே மூப்பர்கள் கையிலே அகப்பட வேண்டும், அவர்கள் கசையால் அடிப்பார்கள், தலையிலே முள்முடி சூட்டுவார்கள், தோளிலே பாரமான சிலுவையை சுமத்துவார்கள், சிலுவை சாவை கொடுப்பார்கள், ஈட்டியால் என்னுடைய விலாவை குத்துவார்கள், என்னுடைய கரங்களிலே ஆணிகளால் அடிப்பார்கள், கால்களிலும் ஆணிகளால் அடிப்பார்கள். இவ்வளவு துன்பங்களையும் இவ்வளவு துயரங்களையும் இவ்வளவு பாரமான சிலுவையையும் நான் எதற்காக சுமக்கிறேன் என்றால், அதுதான் தியாகத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. உங்கள் மீது கொண்ட அன்பினால் நீங்கள் அனைவருமே பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், மீட்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் அனைவருமே மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும், எல்லா விதமான உடல் நோய்களிலிருந்து மன உளைச்சல்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக நான் இவ்வளவு துன்பங்களை தாங்கிக் கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நான் தியாகம் செய்திருக்கிறேன். அந்த தியாகத்தை நீங்கள் செய்ய தயாராக இருக்கிறீர்களா என்று ஆண்டவர் கேட்கிறார். நான் குடிக்கக்கூடிய துன்ப கிண்ணத்திலே நீங்களும் குடிப்பேன் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள் அல்லவா, அல்லது குடிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அல்லவா, அது எதனுடைய வெளிப்பாடாக இருக்க வேண்டும் என்றால், என் ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையுமே தியாகம் செய்தார், நான் ஆண்டவருக்காக எல்லாவற்றையுமே தியாகம் செய்ய தயாராக இருக்கிறேனா? ஆண்டவர் சொல்லுகிறார், நரிகளுக்கு கூட பதுங்கு குழிகள் உண்டு, வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, ஆனால் மானிட மகனுக்கு தலை சாய்க்க கூட இடமில்லை என்று சொல்லிக்கொண்டு நாடோடியாக வாழ்ந்தார். செல்லுகின்ற இடமெல்லாம் அங்கேயே தங்கி அங்கு இருக்கக்கூடியதை உட்கொண்டு அவர்களோடு வாழ்ந்து காட்டி இருக்கிறார் ஆண்டவர் இயேசு. அப்படி என்றால் அந்த கிறிஸ்தவம் என்கின்ற மறையிலே உறுப்பினர்களாக நம்மை இணைத்து கொண்டு கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ என்னை போல தியாகம் செய்ய தயாராக இருக்கிறாயா? என்னை போல நீ பிறருக்காக உன்னையே இழந்துவிட நீ தயாராக இருக்கிறாயா? என்னை போல நீ கஷ்டப்படக்கூடியவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்காக, ஏழைகளினுடைய பசியை போக்குவதற்காக, வறியவர்களுடைய பிணியை நீக்குவதற்காக நீ தியாகங்கள் செய்ய தயாராக இருக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். மூன்றாவதாக அன்புக்குரியவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளினுடைய விருப்பத்தை தேடுவது, அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவது. நான் குடிக்கக்கூடிய துன்ப கிண்ணத்தில் உன்னால் குடிக்க முடியுமா என்று ஆண்டவர் கேட்பதனுடைய இன்னொரு அர்த்தம் என்ன என்றால், அன்புக்குரியவர்களே, நான் தந்தையினுடைய திருவுளம்தான் என்னுடைய திருவுளம், தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய உணவு என்று சொல்லிக்கொண்டு தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக என்னையே முழுமையாக அர்ப்பணித்தேன். அதே போல நீயும் தந்தையினுடைய விருப்பம் என்ன என்பதனை அறிந்து கொண்டு அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக உன்னையே முழுமையாக அர்ப்பணிக்க நீ தயாராக இருக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். கெத்சமனி தோட்டத்திலே ஆண்டவர் எப்படி அழுதார், எப்படி புலம்பினார் என்று நம் அனைவருக்குமே தெரியும். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவர் என்ன வார்த்தைகளை சொன்னார் என்று நம் அனைவருக்குமே தெரியும். இந்த துன்ப கிண்ணம் என்னை விட்டு அகன்றால் எனக்கு நன்றாக இருக்கும், இருந்தாலும் எனது விருப்பம் அல்ல, உமது விருப்பப்படியே ஆகட்டும் என்று எப்படி ஆண்டவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப கடவுளினுடைய தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தாரோ, அதே போல அன்புக்குரியவர்களே, கடவுளினுடைய திட்டம் என்ன, கடவுளினுடைய விருப்பம் என்ன, கடவுள் என்னிடமிருந்து எதை எதிர்பார்க்கிறார், இந்த இடைவிடா சகாயத்தாய் இந்த தவக்காலத்திலே என்னிடமிருந்து என்ன பண்பு நலனை எதிர்பார்க்கிறார் என்பதையெல்லாம் ஆராய்ந்து அறிந்து அதை நாம் கடைபிடிக்க நாம் இசைவு தெரிவிக்கிறோம் என்றால், அதுதான் கடவுள் இயேசு கிறிஸ்து குடிக்கக்கூடிய துன்ப கிண்ணத்தில் நாமும் பங்கு கொள்ளுகிறோம் என்பதனுடைய அர்த்தமாக இருக்கும் என்பதனை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே ஆண்டவர் தெள்ள தெளிவாக சொல்கிறார், நான் என்னுடைய விருப்பத்தின்படி இந்த மண்ணகத்திலே வாழவில்லை, என்னுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நான் யாரையும் பயன்படுத்தவில்லை, எந்த பொருளையும் சேர்த்து வைத்துக் கொள்ளவில்லை, மாறாக தந்தையினுடைய விருப்பம் எதுவோ அந்த விருப்பத்திற்கு ஏற்ப கல்வாரி மலையிலே இந்த சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டு விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவிலே நான் தொங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை ஆண்டவர் தெள்ள தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்படி என்றால்
ஆண்டவர் சொல்லக்கூடியது, நான் தந்தையினுடைய விருப்பம் என்ன என்பதனை அறிந்து கொண்டேன். அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக என்னையே முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறேன். அப்படி என்றால் நீ என்னை போல கடவுளினுடைய விருப்பத்தை அறிந்து கொண்டு அந்த விருப்பத்தை நிறைவேற்ற நீ தயாராக இருக்கிறாயா என்று கேட்கிறார். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் அன்புக்குரியவர்களே, நாம் அனைவருமே நம்முடைய வாழ்க்கையை எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று. கிறிஸ்தவர்கள் என்று மார்தட்டி கொள்ளுகிறோம். வாரம் தவறாமல் நாம் ஆலயம் போகிறோம் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். தவக்காலம் என்றவுடனே ஒரு சிலர் மாலை திருச்சபை மாலையை கழுத்தில் அணிந்து கொண்டு நான் பக்தி முயற்சிகளை மேற்கொள்ளுகிறேன் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். இது எல்லாமே எதில் நிறைவடைய வேண்டும் என்றால் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் எவ்வாறு மற்றவர்களுக்காக வாழ்ந்தாரோ, தன்னையே தியாகம் செய்தாரோ, ஆண்டவர் நடந்து வந்த பாதை எவ்வாறு மற்றவர்களெல்லாம் நடக்க விரும்பாத ஒரு பாதையாக இருந்த போதும் அதில் நடந்து வந்தாரோ, அதே போல கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய அன்னையினுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் அனைவருமே அதே பாதையிலே நடந்து அடுத்தவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக நம்மையே அர்ப்பணிக்க வேண்டும் என்கின்ற அழைப்பு தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டது போல எரேமியா நம்மை போல மனிதராக இருந்தவர் தான், விவசாயியினுடைய மகன்தான். அவரை அழைத்து ஒரு சில நிபந்தனைகளை எல்லாம் சொல்லுகிறார் கடவுள். நீ மக்களிடம் போ, இஸ்ரேல் மக்களிடம் போ, நீ உன்னுடைய வாழ்நாளிலே திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, நான் எதை சொல்லுகிறேன் அதை மட்டும்தான் நீ போய் அங்கு சொல்ல வேண்டும். அப்படியெல்லாம் சொல்லுகின்ற பொழுது தொடக்கத்திலே இந்த எரேமியா இறைவாக்கினர் மறுக்கிறார். நான் போக முடியாது, இந்த பணியை எல்லாம் ஏற்க முடியாது, எனக்கு பேச தெரியாது என்றெல்லாம் சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்க நினைக்கிறார். ஆனால் எரேமியா இறைவாக்கினரை பார்த்து ஆண்டவர் சொன்னது, நான் சொல்லுகிறேன், நீ போ, நான் உன் கூடவே இருப்பேன் என்று சொல்லுகிறார். நான் உன் கூடவே இருப்பேன் என்று சொன்னவுடனே எரேமியா இறைவாக்கினர், கடவுள் நம் கூட இருக்கின்ற பொழுது எனக்கு யார் என்ன செய்து விட முடியும் என்கின்ற நினைப்பில் தான் இஸ்ரேல் மக்களிடம் போவார். அங்கே போய் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதைத்தான் சொல்லுவார். அந்த இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவருடைய நற்செய்தியை பறைசாற்றுவார். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள், சிலை வழிபாட்டை விட்டுவிடுங்கள், உங்களுடைய பாவ வாழ்க்கையை விட்டுவிடுங்கள், இல்லை என்றால் கடவுளினுடைய சின்னம் உங்கள் மீது வரும் என்று சொல்லுகின்ற பொழுது எரேமியா இறைவாக்கினருக்கு எதிராக எல்லாருமே ஒன்று கூடி வந்து விடுவார்கள். ஒன்று கூடி வந்து அவரை பாலும் கிணற்றிலே கொண்டு போய் தலைகீழாக தள்ளுவார்கள். அவர் என்ன செய்தாலும் அவரை பேசக்கூடாது என்று சொல்லிவிடுவார்கள். நற்செய்தியை நீ அறிவிக்கக்கூடாது, அறிவித்தால் உன்னை கொன்று போடுவோம் என்று திட்டுவார்கள். ஒன்று கூடி சதி திட்டம் தீட்டி இனிமேல் நீ பொது இடத்திலே நடமாடக்கூட கூடாது என்று சொல்லுவார்கள். அப்பதான் எரேமியா இறைவாக்கினர் ஆண்டவரை பார்த்து கேட்பார், ஆண்டவரே, நீ என் கூடவே இருக்கிறேன்னு சொன்னியே, இப்போ எங்கே போனேன்? நீ என்னை ஏமாத்திட்ட, நீ என்னை மயக்கிட்ட, அதனால் நான் எங்கேயாவது ஓடி போயிடுவேன் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது எரேமியா இறைவாக்கினரை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், நீ நடக்க வேண்டிய பாதை இதுதான், நீ செய்ய வேண்டிய காரியம் இதுதான். இப்படிப்பட்ட வாழ்க்கை முறையினை நீ வாழுகின்ற பொழுது துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும், இழப்புகள் வரும், இடையூறுகள் வரும், எல்லாவற்றையுமே நீ பொறுத்துக்கொள், உன் கூடவே நான் இருப்பேன், நீ தொடர்ந்து இந்த பணியை செய் என்று சொல்லுவார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு எரேமியாவுக்கு சொன்ன அதே வார்த்தைகளைத்தான் நமக்கும் சொல்லுகிறார். நீ நல்லவனாக இரு, தியாகங்கள் செய்யக்கூடிய மனிதனாக இரு. நீ தியாகங்கள் செய்யக்கூடிய மனிதனாக இருக்கின்ற பொழுது அடுத்தவரினுடைய முன்னேற்றத்திற்காக அல்லது அடுத்தவரை உயர்த்த வேண்டும், அர்த்தமுள்ள வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக உன்னையே நீ அர்ப்பணிக்கின்ற பொழுது நிறைய இடையூறுகள் வரும், அவமானங்கள் வரும், உன்னை பற்றி இல்லாதது பொல்லாததெல்லாம் பேசுவார்கள். ஆனால் எதை குறித்தும் கவலைப்படாதே, உன் கூட நான் இருக்கிறேன். நீ நல்லவனாக இருக்கின்ற பொழுது, நல்லதை செய்கின்ற பொழுது கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கை தரத்தை நான் உயர்த்துவேன் என்பதுதான் ஆண்டவருடைய வாக்காக இன்று நம்ம எல்லோருக்குமே இருக்கிறது. ஆகவே கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்த்து, உண்மையிலேயே கிறிஸ்தவனாக அன்னையினுடைய பிள்ளையாக வாழக்கூடிய நான் உண்மையிலேயே ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை முறையினை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? ஆண்டவர் குடிக்கக்கூடிய அந்த துன்ப கிண்ணத்திலே குடிக்க நான் தயாராக இருக்கிறேனா? ஆண்டவர் செய்த தியாகத்தை போல நானும் என்னுடைய வாழ்விலே தியாகங்கள் செய்ய தயாராக இருக்கிறேனா? ஆண்டவர் நடந்து வந்த பாதையிலே நானும் நடக்க தயாராக இருக்கிறேனா? ஆண்டவரினுடைய திருவுளம் என்ன என்பதனை அறிந்து கொண்டு அந்த திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக என்னை நான் அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறேனா என்று யோசித்து பார்க்க வேண்டும். இதற்கு எல்லாத்துக்குமே நம்ம ஆம் சொல்லிட்டோம்னா நம்ம நல்ல கிறிஸ்தவர்கள்.
ஆம் என்று சொல்லிவிட்டு அதன்படி வாழ்ந்து வருகிறோம் என்றால் உண்மையிலேயே நமக்கு விண்ணக வாழ்வு நிச்சயம் என்பதனை உணர்ந்து கொண்டு நல்ல மனிதர்களாக, நல்லது செய்யக்கூடியவர்களாக, தியாகங்கள் செய்யக்கூடியவர்களாக வாழ இறையருள் வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.